Hi, hello everyone, everybody. Have a nice day, have a great day, have a very, very, very successful day. Good morning, good for learning. My dear leaders and friends, let's come to the topic. I hope all are fine. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நரேன் பேசி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் தி லாங் பிரேக் ரொம்ப நாள் கழித்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுல மிக மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தாங்க. வேறு லெவல் லேர்னிங்ஸ் நண்பா. இப்போ யூடியூப் சேனல் கூட வேறு லெவல் லேர்னிங்ஸ் நண்பாவில் இருந்து லோ ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்ன அப்படின்னா வேறு லெவலில் லேர்னிங்ஸ் அப்படின்னு ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும், எம்டியாக இருக்கட்டும், ஃபவுண்டராக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் டாப் லீடராக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும், அந்த டீம் லீடர் சொல்கிற 4 பேராக இருக்கட்டும், அந்த 4 பேர் கன்வே பண்ணுற 40 பேராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மனப்பூர்வமாக மனசுக்குள்ளே ஆசைகளை அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லேர்னிங்ஸ் இந்த கான்செப்ட் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மனசில் ஆசைகளை ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றிக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் அந்த 4 பேர் 40 ஆகுது, 40 400 ஆகுது, 400 4000 ஆகுது, 4000 4 லட்சம் ஆகுது. கூட்டி கழிச்சு பார்த்தா சென்சஸ் பார்த்தீங்கன்னா 99% அந்த 4 லட்சம் பேர்த்தில் 99% பார்த்தீங்கன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுக்க முடியாமல் இந்த ஒரு கான்செப்டில் மட்டும் இல்லை, அந்த கான்செப்டில் விட்டது இந்த கான்செப்டில் எடுத்துடலாம், இந்த கான்செப்ட் விட்டு அந்த கான்செப்ட் எடுத்துடலாம், எப்படியாவது லட்சாதிபதி ஆகிடலாம், எப்படினாவது கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குறாங்க. வேறு லெவலே வேணாங்க. அதனால தான் லோ ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேம் மாற்றியாச்சு. நானும் ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னா, நான் என்ன தான் ட்ரெண்டிங் நடந்துகிட்ருக்கு, என்ன தான் கான்செப்ட் ஒரு அட்லீஸ்ட் 100 டேஸாக நிற்கட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கான்செப்ட் எடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னா நான் எவ்வளோ சேலஞ்ச் பண்ணி ஓகே ஏதாவது ஸ்டாண்ட் பையாக இருக்கட்டும், அது இருக்கட்டும்னு நானும் எவ்வளோ பிளான் பண்ணேன். பட் எதுவுமே ஸ்டாண்ட் பையாக நிற்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஓகே, அதனால தான் ஒரு மிகப்பெரிய கேப் விட்டுட்டேன். ஓகே ஃபைன். இப்போ ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டிங் பிஸ்னஸ் நம்ம என்ன வாட் இஸ் வாட் தெரிஞ்சிக்கலாம், அதில் இறங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரெண்டிங் பிஸ்னஸில் தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இல்லைனா கண்டிப்பாக நம்ம காணாமல் போயிடுவோம். ஓகேங்களா? என்ன ஃபஸ்ட்டு டாபிக் ட்ரெண்டிங் பிஸ்னஸ், கிரிப்டோவை பற்றி நம்ம அடுத்தது பேசுகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் ஆன்லைனில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நிறைய டாபிக்ஸ் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய கான்வெகேஷன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கான்வெகேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓகே, ட்ரெண்டிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக கொடிக்கட்டி பறந்தாங்க. ஓகேங்களா? 2004 2005லலாம். இப்போ அந்த பிஸ்னஸே இல்லை. இப்போ நம்ம ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணால் பிஸ்னஸ் இருக்காது. ஏன்னா டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ ஷூட்ஸ் நல்ல மெகா பிக்சலோட பக்கா மெகா பிக்சலோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம பை பண்ணுறோம், அதை நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோட்டோ ஸ்டூடியோ பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம காணாமல் போயிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் லாட் ஆஃப் பிஸ்னஸ் 2009லலாம் பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி பறந்துச்சு ரியல் எஸ்டேட் இப்போ டம்ப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ திரும்பி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் நம்ம இறங்கல அப்படின்னா ட்ரெண்டிங்கில் நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரே விஷயம், டெக்னாலஜியை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் A to Z நமக்கு கிடச்சிருது. மெடிசனாக இருக்கட்டும், ஹோட்டல் ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், ஷாப்பிங்காக இருக்கட்டும், வாட் எல்லாருனாலும் A to Z கிடச்சிருது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜவுளி கடை, ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷோரூம்ஸ்லாம் நிறையா காற்று வாங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா டெக்னாலஜி அப்கிரேட் ஆக நம்ம ட்ரெண்டிங்கில் இறங்குறது தான் ஒரு புத்திசாலித்தனம்.
ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோங்க. கிரிப்டோ தான் வந்து இங்கேமேட்டு வந்து உலகையே வந்து ஆளப்போகுது. ஓகேங்களா. 2-3% தான் வந்து கிரிப்டோவை வந்து நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3% தான் வந்து கிரிப்டோனா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வந்து இன்னும் 97% வந்து கிரிப்டோக்குள்ளே வந்து இன்னும் வராத மக்கள் வந்து இருக்காங்க. 2-3%க்கே வந்து ஹியூஜாக வந்து இன்கம்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. பிட்காயினோட வேல்யூலாம் இன்றைக்கி என்ன ரேட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ இன்னும் 97 நம்மலாம் வந்து ரொம்ப 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 ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ சென்னையில் வந்து டி நகரில் வந்து 1957 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக வந்து இடம் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம தாத்தாவோ நம்மளோட அப்பாவோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ சீப்பாக வந்துச்சு, இந்நேரம் வந்துருந்துச்சா இன்றைக்கி வந்து நம்ம கோடீஸ்வரனாக இருப்போமே. இப்போ அந்த மாதிரி வந்து கிரிப்டோவில் வந்து அப்போயே வந்து இப்போ கூட வந்து 2015 வந்து பிட்காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ₹1 ₹2 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து 60 லட்ச ரூபாய் 65 லட்ச ரூபாய் மேலே போயிட்டு 30 லட்சம் 25 லட்சம் 35 லட்சம்னு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ 2009 ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், அதாவது ஒரு பீஸா வந்து 1000 பிட்காயின் கொடுத்து வந்து வாங்கினாங்களா. அதான் வந்து ஃபஸ்ட்டு பரிவர்த்தனை. ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து அந்த 1000 காயின் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ கோடிகள் நம்ம கையில் இருக்குமே அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹியூஜ் பொட்டென்ஷியல் ரேஷியோ பார்த்திங்கன்னா 2-3% தான். ஸோ இன்னமும் வந்து நம்மளாம் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் 2025லலாம் வந்து 20-30% ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆர்பிஐயில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து ப்ரீவியஸ் மந்த் கூட வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கிட்டாங்க பிட்காயினை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸோ நிறையா கார்ப்பரேட்ஸ் வந்து உள்ளே வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து அல்காரிதம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிட்காயினை மிஸ் பண்ண மாதிரி இங்கேமேட்டு எந்த ஒரு பொட்டென்ஷியல் காயினையும் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி A to Z ஃபெமிலியராக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏனோ தானோன்னு வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு இறங்கலாம். பட் ஒரு பயத்தோடு வந்து இறங்குற மாதிரி இருக்கும். நமக்கே வந்து ஒரு பக்கா கிளாரிட்டியோடு இறங்கணும் அப்படின்னா அதில் கிடைக்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் 100% செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு வந்து இறங்குவோம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ட்ரெண்டிங் பிஸ்னஸில் கிரிப்டோ தான் வந்து நம்பர் 1 வந்து இப்போதைக்கு வந்து வேர்ல்டை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன்லேயே நிறைய ட்ரெண்டிங் வந்துச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பே ப்ராடக்ட்ஸில் வந்து MLM வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓசோ காயின், பீத்தர் காயின், அது ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா DMG கனெக்ட்னு ROI பிளான்ஸ் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துச்சு. முதல்ல கூட எடுக்க முடியாமல் தான் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஃபோஸ்டேஜ், எத்தீரியம், ட்ரானு இதெல்லாம் வந்து வந்துச்சு. அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டும் ஆகிருக்காங்க, லாஸ் ஆகிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் லாஸ் பற்றி நம்ம வந்து பேசுகிறதோட ட்ரெண்டிங். ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஆன்லைனில் வந்து ட்ரெண்டிங் வந்து ஆம்பே ப்ராடக்ட்ஸ் வந்து MLMல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓசோ, பீத்தர் காயின். ஓகேங்களா. இந்த மாதிரி காயின் பேஸில் வந்து விட்டுருந்தாங்க. அது வந்து கிரிப்டோ கரன்சி கிடையாது. ஓசோ காயின், பீத்தர் காயின். அதுக்கப்புறம் DMG கனெக்ட்னு ROIயில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஃபோஸ்டேஜ் அது ட்ரெண்டிங் ஆகிட்டுருச்சு. அதுக்கப்புறம் ட்ரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்ஸ் வந்து ட்ரான்லேயே வந்து ஏகப்பட்டது வந்து அதுவும் வந்து காணாமல் போயிடுச்சு. ஏகப்பட்ட டீசென்ட்ரலைஸ்டு நார்மலாக இருக்கும் என்னென்னமோ போட்டாங்க, அது வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஓகேங்களா. ஸோ இப்போயும் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் யார்ட்டையுமே பணம் கொடுத்து தான்ப்பா ஏமாந்துட்டோம், இனிமேட்டு யார்ட்டையும் பணமே கொடுக்கக்கூடாதுடா அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து அவங்க ட்ரேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லி 99% வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சேஃபாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரி வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இறங்கினா மட்டும்தான் வந்து
அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்டு கிரிப்டோ ட்ரேடிங். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா 99% அதை பற்றியே தெரியாமல் நம்ம பணம் நம்மள்ட்ட தானே இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ட்ரேட் பண்ணுறது அவங்க 99% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லாஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பற்றி A to Z வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவே நினச்சிக்கோங்க. நல்லா அந்த ரோபோட்டிக் பாட்டாக இருக்கட்டும், மேனுவல் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அவங்க ஹிஸ்ட்ரி, ரோபோட்டிக் பாட் வந்து அதை பற்றி நான் தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். வாட் இஸ் வாட், என்ன அதாவது எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணி இறங்குறது, அது வந்து தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரெண்டிங் மட்டும் இப்போதைக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து ரெண்டு தாங்க, ஹோல்டிங் அண்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் ரெண்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிரிப்டோ கரன்சிலே வந்து அதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, இட்ஸ் அ டிஜிட்டல் கரன்சி. ஓகேங்களா, மேனுவலாக வந்து அதாவது பார்க்க முடியாத டிஜிட்டலாக இருக்கும் கரன்சி, அவ்வளோதான். ஓகேங்களா, ரூபா நோட்ஸாக இருக்கும், டாலராக இருக்கும், நம்ம கண்ணில் பார்க்கலாம். இது டிஜிட்டல் வாய்ஸில் இருக்கும். ஓகேங்களா, முன்னாடிலாம் வந்து கோல்டுலையும் லேண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் கரன்சியில் வந்து நிறைய பேர், அதான் 2% வந்து இவ்வளோ பெரிய, ஏன்னா வந்து கொஞ்சம் ஹைக் வந்து வரதில்ல, பயங்கர ஹைக் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து ₹1 ₹2 வித்துட்டு இருந்த பிட்காயின் வந்து இன்றைக்கி 60 லட்சம் 70 லட்சம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதோட க்ரோத் ரேட்டை வந்து பார்த்துக்கோங்க. தங்கத்தோட லேண்டோட வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, கேஷ்லெஸ் பரிவர்த்தனை, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து டாலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் இவ்வளோ பூம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஐஎன்ஆரில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம், இந்தியன் ருபீஸாக. அமெரிக்காவில் வந்து டாலராக யூஸ் பண்ணுவோம், யூகேயில் வந்து பவுண்ட். இட்ஸ் அ வேர்ல்டுக்கே ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்தியன் ருபீஸை வந்து அமெரிக்காவில் போய் செலவு பண்ண முடியாது, அமெரிக்கா டாலரை வந்து இந்தியாவில் வந்து செலவு பண்ண முடியாது. ஸோ சென்ட்ரலைஸ்டு வேர்ல்டு கரன்சியாக வந்து கிரிப்டோ கரன்சி, பிளாக் டைம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் நம்ம வந்து அந்த கரன்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இதோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஓகேங்களா, ப்ளஸ் செகண்ட் வந்து ஏன் கிரிப்டோ கரன்சியை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இந்த கள்ள நோட்ஸ்லாம் விடுறாங்க இல்லையா, நாட்டு பொருளாதாரத்தை அழிக்கணும், அந்த மாதிரி வந்து நிறையா ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து அதை பற்றி பார்த்தா நிறையா வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, வாட் இஸ் வாட்டுங்கிறத வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது, ஹோல்டிங் அண்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பை செல், அதாவது ட்ரேடிங் அன்னன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது. இந்த ட்ரேடிங்லேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்டிங் வந்திருக்கு, ராயல் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து, ரோபோட்டிக் பாட் ஆப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டே நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் மேக் பண்ணுறேன். ராயல் கியூக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு பிசிபி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில், ராயல் கியூ $100 பே பண்ணும், இது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் வந்து சப்ஸ்கிரைபில் வந்து இவங்க இதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதாங்க வந்து ட்ரேடிங்கில் வந்து ரெண்டு தாங்க, கிரிப்டோவில் வந்து ஹோல்டிங் அண்டு ஃபியூச்சர் ட்ரேடிங். ஓகே, ஸோ ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கிரிப்டோனாவே நீங்கள் ஹோல்டு பண்ணால் மட்டும்தாங்க வந்து வேறு லெவலில் வந்து லேர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒரு காயினை வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து மினிமம் அதோட ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட க்ரோத் ரேட் வந்து எங்கேயோ போயிடும். ஓகேங்களா, ஓகே, இதை வந்து அதாவது கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எப்படி வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கோல்டு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியோட இதை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, பிட்காயின் வந்து ஓகேங்களா, ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அதாவது ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு 1 மினிட்டுக்கு வந்து இத்தனை டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதோட காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 மினிட்டுக்கு வந்து இவ்வளோ சின்ன லெவலில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதோட காயின் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிபெண்டிங் அப்பான் தி டிரான்சாக்ஷனை பொறுத்தாங்க வந்து அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ 2 to 3% தாங்க உள்ளே வந்திருக்காங்க. 2025 வந்து 30 to 40% உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து 20 லட்சத்தில்
இறங்கி 40 லட்சம் போயிட்டுருக்க பிட்காயின் வந்து 2015 என்ன ஆகும் அப்படின்னா 2 கோடிக்கு போயிட்டு 3 கோடி இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் போயிட்டுருக்குமே தவிர இப்போ 25 லட்சத்துக்கு கீழே போகாது ஓகேங்களா. ஏன்னா 2% வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது 30-40% அந்த 2 கோடி 3 கோடி அந்த 2 கோடி கீழே வராது ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இருக்குது. பிட்காயின் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி நிறையா காயின்ஸ் வந்து பிட்காயின் மாதிரி வந்து நிறையா காயின்ஸ் வந்து நம்ம 2009 வந்து பிட்காயின் வந்து ₹1 ₹2 விற்றப்பே வாங்கியிருக்கலாமே நம்ம இப்போ வந்து 2021 வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா வந்து ₹1 வாங்கின காயின் வந்து இன்றைக்கி வந்து 25 லட்சத்துலேருந்து 65 லட்சம் போகுது அப்படின்னா இதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து காயின்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2025 இல்லை 2023 இந்த 30-40% வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆயிருங்க. வேர்ல்டே வந்து அதுவும் கொரோனாக்கு பதில் வந்து வேர்ல்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் வந்து டம்ப் பண்ணிட்டாங்க. ஐடி பீப்புள்ஸ் கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துட்டுருக்கறனால வந்து கண்டிப்பாக வந்து 20-30% வந்து கிரிப்டோவில் வந்து வித்தின் 1 இயரில் கூட வரலாம் ஓகேங்களா. ஸோ 100% வந்து ஹியூஜ் பெரிய ஒரு பெரிய ஃப்யூச்சர் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அல்காரிதம் ரெடி பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஏர் ட்ராப்ஸ் ஃப்ரீ காயின்ஸ்லாம் வந்து நிறையா வந்து விடுறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து சைன் அப் பண்ணுங்கள் ஃப்ரீ காயின்ஸ், இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு வந்து நிறையா வந்து வந்துட்டு இருக்குது. இதில் ஃபேக்கும் இருக்குது. ஸோ வந்து அனலைஸ் பண்ணி அது இறங்குங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து அதாங்க ஒரு சிம்பிள் இதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறேன். ப்ரைவேட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி அந்த காயின் அதாவது ஃபேஸ்புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற நோவி காயினுக்கு வந்து ப்ரைவேட் செல்லிங்கில் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா. அந்த காயினை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வாட் கிரிப்டோ அப்படிங்கிற டாப்பிக்கை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து, ஏன்னா வந்து ரொம்ப நேரம் பேசினா வந்து அதாவது வீடியோ வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரைவேட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் என்ன இப்போ வந்து கிரிப்டோ தான் வேர்ல்டுன்னு வந்து முடிவாயிடுச்சு. ஸோ எல்லா கார்ப்பரேட்ஸும் வந்து இறங்க போகிறாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாமே வந்து கிரிப்டோவில் வந்து கிரிப்டோ கரன்சி அல்காரிதம் அவங்கவுங்களுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்சே வந்து பார்த்தீங்க பினான்ஸ் வந்து காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நிறையா எக்ஸ்சேஞ்சே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்ப்பரேட்ஸும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா பிட்காயின் வந்து ₹1 ₹2 இருந்தப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு 2021 வந்து வருத்தப்படுறோம். அதே மாதிரி கார்ப்பரேட் காயின்ஸ் வந்து பேக்கப் உள்ள காயின்ஸ் வந்து கண்டிப்பாக ஹைக் வந்து கண்டிப்பாக வருங்க. வர்றப்போ வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. இன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற நோவி காயின் ஃபேஸ்புக்கோட காயின் வந்து பார்த்திங்கன்னா $20 வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து வித்தின் 1 இயர் ஹோல்ட் பண்ணாவே $20 வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக மேக் பண்ணி தரேன் ஓகேங்களா. ஸோ வந்து இதுதாங்க வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னா வந்து இதுதான் இதுதான் வந்து A to Z about தி கிரிப்டோ கரன்சி ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து பேக்கப் காயின்ஸ் வாங்கணும். அதாவது அந்த காயின் வந்து ஃபவுண்டர் யார், எந்த நாட்டு கண்ட்ரி, அந்த ஃபவுண்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹிஸ்ட்ரி, அந்த பேக்கப் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் வந்து காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. அடித்து பிடிச்சிட்டு வந்து எப்படியாவது வந்து ஒன்றுமே தேவையில்லை, அது எப்படியாவது வந்து ஹைக் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ பினான்ஸில் வந்து ஒரு காயின் என்டர் ஆகுனாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஹைக் ஆகும். ரெண்டே ரெண்டு ஹோல்டிங் தாங்க. ஒன்று வந்து பினான்ஸில் வந்து ஒரு ஃபெமிலியரான காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து பினான்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் செல்லிங் விடுவாங்க, இல்லைனா ஏர் ட்ராப்ஸு ஃப்ரீ காயின்ஸ்லாம் விடுவாங்க. அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாமல் பேக்கப், அதாவது
இன்னார் அப்படிம்பாங்க இல்லையா, பொண்ணு பார்க்குறப்ப பொண்ணு பார்க்குறப்ப மாப்பிள்ளை பார்க்க இன்னார் பையன் இவ்வளோ பெரிய வசதியான பையன், அந்த அந்த மாப்பிள்ளையோட பின்னாடி பேக்கப்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அப்பா இப்படி பண்ணுறாரு, அம்மா இப்படி இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்து இந்த காயினுக்கு பின்னாடி வந்து பேக்கப்ஸ். ஓகேங்களா, அதை அனலைஸ் பண்ணி நம்ம காயினை வந்து அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துங்க வேறு லெவலில் வந்து லேர்னிங். ஐயோ சாரி, இந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இல்லை அந்த டாப்பிக்கே வேணாம். ரைட்டு, 100% வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து வேறு லெவல் சொன்னால் வரமாட்டேதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரைட்டு, ஓகேங்களா. ஸோ வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வந்து நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், பலன் வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் அடைஞ்சிப்போம். ரைட்டு, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருங்க. பேக்கப் காயின்ஸ் வந்து நம்ம வாங்கணும், அதுதாங்க வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறையா காயின்ஸ் இருக்குதுங்க, நிறையா காயின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ பேக்கப் காயின்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு தாங்க. ஒன்று வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகிற காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணணும். அது ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பெரிய எக்ஸ்சேஞ்சில் என்ட்ரு ஆனோடனே வந்து அந்த காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். $1 $2 இந்த மாதிரி வந்து ஹோல்டிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதே பேக்கப்புடைய காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நோவி அடுத்த வீடியோ போட போகிறேன் இல்லையா, அந்த வீடியோ காயின்ஸை அந்த பேக்கப் காயின்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 பைசா இருக்கிற அந்த காயின் வந்து பினான்ஸில் வந்து என்ட்ராகிறப்ப $1 வந்து கண்டிப்பாக அது வந்து போகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்கப் காயின்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வேறு ஒரு நல்ல லேர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 இயர் ஹோல்ட் பண்ணாவே $20 வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு மேலே வந்து இப்போ நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 பைசாவுக்கு வாங்குகிற காயின், ஓகேங்களா, $20 தான் எவ்வளோ பெரிய மிராக்கல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதை பற்றி நம்ம A to Z வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இதாங்க வந்து ஓவர்வியூ. ஓகேங்களா. ஸோ ஹவு டு பிகம் ரிச் இன் கிரிப்டோ வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, ஹவு டு பிகம் அ ரிச் இன் தி கிரிப்டோ வேர்ல்டு. ஓகே. ஸோ கிரிப்டோ வேர்ல்டில் வந்து நம்ம எப்படி வந்து ரிச் ஆகலாம். ஸோ லோ ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய கான்செப்ட் வந்து லோ ரிஸ்க் எடுத்து ஹை ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி காயின்ஸை தான் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் வந்து வீணாக போன காயின்ஸ் கிடையாதுங்க, பேக்கப் உள்ள காயின்ஸ் தான் வந்து ஒரு A to Z அந்த அனலைஸ் பண்ணி R&D பண்ணி ஸ்டடி பண்ணி காயின்ஸை வந்து, அதாவது நமக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, இந்த காயின் வாங்கினா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு, அதெல்லாம் வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணி கிரிப்டோ வேர்ல்டில் வந்து எப்படி வந்து மில்லினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அடுத்தடுத்த டாபிக் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ ஹவு டு பிகம் அ ரிச் இன் கிரிப்டோ வேர்ல்டு. இந்த கிரிப்டோ வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ மில்லினியர் ஆகணும் அப்படின்னா கீப் டச் வித் மீ. ஓகே. ஸோ ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் டே. ஓகே. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொல்லுவாங்களே யூடியூபர்ஸ்லாம், இது நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து விஷுவலைசேஷன் ஆகும் உங்கள் ஸ்க்ரீனில். ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நம்மளாம் வந்து மில்லினியராக வந்து ஆவோம், இந்த பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஆவோம் இல்லை ஆயிட்டோம் இந்த சேனல் மூலிமா நம்ம ஆயிட்டோம். Okay guys, my dear friends and leaders, good luck.